நம் அனைவரையும் லைஃப் டிவைன் பயில்வதற்காக இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 9 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு மெமரி, ஈகோ அண்ட் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 3 அம்சங்களை பற்றி பேசுகின்றார் பகவான். ஒன்று மெமரி, இரண்டாவது ஈகோ, மூன்றாவது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். போன செஷன்ல என்ன பார்த்தோம், இது குறித்து கருத்துக்களை பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம் என்பதை சற்று தொடர்ச்சியின் பொருட்டு நினைவு கூறலாம். இந்த டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் மென்டல் பீயிங் அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை பகவான் மீண்டும் மீண்டும் இந்த சாப்டர், இதற்கு முந்தைய சாப்டர் இதில் உபயோகிக்கின்றார். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் மென்டல் பீயிங். The direct self-consciousness of mental being என்றால் நேரடியான தன்னுடைய சுயமான உணர்வு நிலை குறித்த நேரடியான ஒரு புரிதல், மனோமய புரிதல். மனோமய புருஷனுக்கு தன்னுடைய ஆன்மன், தன்னுடைய அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் மென்டல் பீயிங், தன்னுடைய செல்ஃப் என்றால் இங்கு என்ன அர்த்தம் என்றால் மனோமய புருஷன், த மென்டல் செல்ஃப், அது குறித்த நேரடியான உணர்வு நிலை, அது குறித்து பகவான் பேசுகின்றார். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய, ஒவ்வொரு ஜீவனினுடைய ஒவ்வொரு பாகத்திற்கும் அதனுடைய தொடர்புடைய அந்த புருஷா எலிமெண்ட் இருக்கின்றது என்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். தெர் இஸ் அ மென்டல் புருஷா, வைட்டல் புருஷா, பிசிக்கல் புருஷா என்று பார்த்திருக்கின்றோம். ஒவ்வொரு மேற்புற அமைப்பையும் அதற்கு ஒத்தாற்போல் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த புருஷா ஆஸ்பெக்ட், அதுதான் இந்த பகவான் இங்கு கூறுகின்றார். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ் ஆஃப் த மென்டல் பீயிங் அப்படிங்கிறார். அதாவது இது என்ன, இது எதனிலிருந்து மாறுபடுகின்றது என்றால் நாம் வாழும் மேற்புற உணர்வு நிலை, அதிலிருந்து மாறுபடுகின்றது. நாம் எங்க வாழ்கின்றோம் என்றால் நம்முடைய சர்ஃபேஸ் மென்டல் கான்சியஸ்னஸ், அதில் தான் வாழ்கின்றோம். அதிலிருந்து உள்ளே சென்றால் நம்முடைய அந்த விட்னஸ் புருஷா, சாட்சிமயமாக இருக்கும், அனைத்தையுமே சாட்சியாக பார்க்கும் அந்த மனோமய புருஷா, அதை உணர்வோம். அதை உணர்ந்தால் என்ன ஒருவருக்கு எத்தகைய உணர்வு கிட்டுகின்றது என்றால், அது நிலையான அந்த செல்ஃப், நிலையானது, அது நிலையானது, சாஸ்வதமானது, காலத்தை கடந்த அந்த நான், காலத்தை கடந்த நான், டைம்லெஸ் ஆம், டைம்லெஸ் ஆம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். காலத்தை கடந்த நான் என்கின்ற அந்த உணர்வு ஒருவருக்கு கிட்டும். இந்த காலத்தை கடந்த நான் என்கின்ற அந்த உணர்வு அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால், மாறுதலை அடையாத உணர்வு நிலையாக இருக்கின்றது. The unchanging consciousness. எங்கு மாற்றங்கள் நடைபெறுகின்றன என்றால் நம்முடைய மேற்புற மனோ
தளத்தில்தான் மாற்றங்கள் நடைபெறுகின்றன. இந்த மேற்புற உணர்வு நிலையில என்ன நடைபெறுகின்றது? ஸோ ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு வந்து நம்முடைய அந்த மனோமய புருஷன், நம்முடைய விட்னஸ் புருஷன், அங்க வந்து அந்த செல்ஃப்ல வந்து அது எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருக்கின்றது. தெர் இஸ் an unchanging consciousness அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேற்புற உணர்வு நிலை சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ். அதில்தான் அனுபவங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அங்க மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. எப்படி மாற்றங்கள் நடைபெறுகின்றது என்றால், ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுகின்றது. அந்த அனுபவத்தை நாம் வரவில் வைத்துக் கொள்கின்றோம். சில அனுபவங்களை நாம் நம்மிடமிருந்து விலக்குகின்றோம். ஸோ த அடிஷன் அண்ட் டிலீஷன் ரிஜெக்ஷன் தொடர்ந்து நம்முடைய மேற்புற உணர்வு நிலையில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. ஸோ மாற்றம் எங்க நடைபெறுகின்றது? நம்முடைய சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ்ல. எங்கு மாற்றம் நடைபெறவில்லை? நம்முடைய அந்த மனோமய விட்னஸ் கான்ஷியஸ்னஸ், மனோமய புருஷன் ஆழமாக இருக்கும் அந்த அந்த இட்டர்னல் மென்டல் செல்ஃப், அதுல வந்து மாற்றங்கள் நடைபெறுவது இல்லை. அதுதான் டீப்பர் செல்ஃப். அது மாற்றங்கள் நடைபெறுவதில்லை. அதுதான் மேற்புற உணர்வு நிலையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை, அதுதான் அடித்தளமாக இருந்த அது அனைத்திற்கும் அடித்தளமாக அது இருந்தாலும் அது எந்த விதமான மாற்றங்களையும் அடைவது இல்லை. ஆகையால் நம்முடைய அந்த மேற்புற உணர்வு நிலை வந்து சொல்ல முடியாது, நான் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருந்தேன். போன வருடம் எப்படி இருந்தேனோ, அல்லது 4-5 நாட்களுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேனோ அவ்வாறே தான் நான் இப்பொழுதும் இருக்கின்றேன் என்று நம்முடைய மேற்புற உணர்வு நிலை அவ்வாறு கூற முடியாது. ஏனென்றால் அது தொடர்ந்து மாற்றங்களை எதிர்கொண்டு கொண்டே இருக்கின்றது. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டீப்பர் செல்ஃப், விட்னஸ் செல்ஃப், மனோமய புருஷா, மென்டல் பீயிங், வெளியில மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் செல்ஃப். இது ஒரு டிஸ்டிங்ஷன். 2 டிஸ்டிங்ஷன் பகவான் செய்கின்றார். இதுல பகவான் இங்க ஒரு கருத்தை கூறுகின்றார். என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நம்ம இங்க பகவான் அரவிந்தரிடம் வந்ததுனால இந்த டிஸ்டிங்ஷன் புரியுது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இந்த டிஸ்டிங்ஷனே இருக்காது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, பகவான் என்ன கூறுகின்றார், அவர்களுடைய மேற்புற அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ், காலத்திற்கு உட்பட்டு இருக்கும் அந்த சர்ஃபேஸ் செல்ஃப், அதைத்தான் அவர்கள் தங்களுடைய உண்மையான அந்த மனோமய அமைப்பு என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க மேற்புறத்தில் என்னென்ன இருக்கோ அதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே, இதை கடந்த, அதாவது மாற்றங்களை தொடர்ந்து எதிர்கொள்ளக்கூடிய அந்த மேற்புற ஜீவனுக்கு அப்பால் ஒன்று இருக்கின்றது என்கின்ற பிரச்சனையே இருக்காது. அது குறித்த சிந்தனையே அவர்களால் செய்ய முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாதிரிதான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்லாம் இருக்கிறாங்க என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ பகவான் என்ன சொல்றார்? நம்ம 2 பார்த்துட்டோம். ஒன்று வந்து உள்ள இருக்கக்கூடிய டீப்பர் செல்ஃப், மாற்றமே அடையாத அந்த விட்னஸ் செல்ஃப், மேற்புறத்தில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு 2 பாகுபாடு, டிஸ்டிங்ஷன், இதை நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து மேற்புற உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது என்பதை சற்று ஆழமாக கவனிப்போம். 2 விஷயத்துல நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்ஷியஸ்னஸ் எப்படி செயல்படுகின்றது அப்படிங்கிறத நம்ம சற்று ஆழமாக கவனிப்போம். இது நமக்கு உள்ளேயே நடைபெற விஷயம்தான். அதை பகவான் அவருடைய நல்ல ஆழமான ஒரு அனுபவ ரீதியான, ஆன்மீக அனுபவம் ரீதியான ஒரு மொழியுடன் இங்கு விளக்குகின்றார்.
ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இது நமக்குள்ளே நடக்கிற விஷயம்தான் பகவான் கூறுவதனால் நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய மனதிற்கு உள்ள அந்த பகவான் குறிப்பிடுவது எல்லாமே நம்முடைய மேற்புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். அந்த உள்ள இருக்கிற மென்டல் பீயிங், அதை அப்புறம் பார்க்கலாம். அதை நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் பார்க்கலாம். அது எப்படி செயல்படுது? இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு, ஒரு சாதாரண மனிதருக்கு இப்படித்தான் செயல்படுது அப்படிங்கிறார். என்ன பகவான் சொல்லுகிறார்? இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு அதிவிரைவான காலத்தை ஒட்டிய ஒரு மாறுதல்கள், அதாவது ஒருவனுடைய மேற்புற உணர்வு நிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அதிவிரைவான, ரொம்ப வேகமாக நடைபெறுகின்றது. எது நடைபெறுகின்றது? காலப்புள்ளிகளுக்கு இடையே உள்ள மாற்றம் அப்படிங்கிறாரு. காலப்புள்ளிகள் எப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திங்க் பண்ணும்போது, திடீர்னு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு விஷயத்தை சிந்திப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நடந்ததை சிந்திப்போம். திடீர்னு வில் கோ பேக் டு 15 இயர்ஸ் பேக். இல்லை ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்ப்போம். இல்லை ஒரு வாரம் நம்ம முன்னாடி நடந்ததை திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த காலப்புள்ளிகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு மாற்றம். ஒரே ஒரு காலப்புள்ளியில நம்ம இருப்பதில்லை. நம்மளுடைய அந்த மேற்புற ஜீவன் எப்படி இருக்கு? திடீர்னு நேத்திக்கு என்ன நடந்தது அதை பத்தி திங்க் பண்ணுது. அப்புறம் 5 இயர்ஸ் பேக், 10 இயர்ஸ் பேக், சைல்டுஹுட், தென் அகெயின் இப்ப நடந்தது, காரம்பர் நடந்தது. இது மாதிரி ரேபிட் ஷிஃப்டிங் ஆஃப் டைம் பாயிண்ட் அப்படிங்கிறார் பகவான். என்ன கான்ஸ்டன்ட் ரேபிட் ஷிஃப்டிங் ஆஃப் டைம் பாயிண்ட் அப்படிங்கிறார். அதை நம்மால் ஒரு கணம் கூட தடுத்து நிறுத்த முடியாது. இது நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறார். இது ஒன்று நடைபெறுகின்றது. ஸோ நம்ம பார்க்கறதெல்லாம் நம்மளுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ். அதுல இந்த மாதிரி இந்த ரேபிட் ஷிஃப்டிங் ஆஃப் டைம் பாயிண்ட் நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்புறம் வேற ஒன்றும் நடைபெறுகின்றது. அது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த முதல்ல என்ன கூறுகின்றார்? இந்த ரேபிட் சேஞ்சிங் ஆஃப் டைம் பாயிண்ட் வந்து நீ எங்க இருக்கிறியோ அதை பத்தி கவலை கிடையாது. நம்ம ஒரே ரூம்ல இருக்கலாம், ஒரே ஊர்ல இருக்கலாம், ஒரே இடத்துல இருக்கலாம், இல்ல மாறிக்கொண்டே இருக்கலாம். எங்க இருந்தாலும் இது நடைபெறுது அப்படிங்கிறார். இந்த ஸ்பேஸ்ல நீ எங்க இருந்தாலும், இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கலாம், பக்கத்து ஊர்ல இருக்கலாம், இல்ல இந்த, அதாவது இட் இஸ் irrespective ஆஃப் த மூமெண்ட் இன் ஸ்பேஸ். திஸ் காலத்தில் அந்த ரேபிட் ஷிஃப்டிங் ஆஃப் டைம் பாயிண்ட் நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறார். மனசுக்குள்ள ஓடுறதுதானே அது. நம்ம எங்க இருந்தாலும் இது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். ஒரே இடத்துல உட்கார்ந்தால் கூட இந்த டைம்ல ஷிஃப்ட் பண்ணி நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறார். இது ஒரு விஷயம் நடைபெறுகின்றது. அதே சமயம் நம்முடைய மனம் சார்ந்த உணர்வு நிலை எதற்குள்ள செயல்படுதுன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடலுக்குள்ளதான் செயல்படுகின்றது. உடல் என்கின்ற வடிவத்திற்குள்ளதான் நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. அதிலேயும் மாற்றம் நடைபெறுகின்றது. அதுல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல்ல மாற்றம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. உடல்ல மாத்திர மாற்றம் இல்லை. அதாவது நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலை எங்கு வசிக்கின்றது? நம்முடைய உடல்ல. அங்கேயும் மாற்றம் நடைபெறுகின்றது. அதில் மாத்திரம் மாற்றம் நடைபெறவில்லை. நாம் எங்கு இருக்கின்றோமோ, என்னுடைய உடல் எங்கு இருக்கின்றதோ, என்னை சுற்றிய சூழ்நிலை, என்வாயரன்மெண்ட், அங்கேயும் மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த மாற்றங்கள், உடலில் நடைபெறும் மாற்றங்கள், அந்த வடிவத்தில் நடைபெறும் மாற்றங்கள், புறத்தில் நடைபெறும் மாற்றங்களினால என்னுடைய உணர்வு நிலை அதனால் பாதிப்பு, என்னுடைய உணர்வு நிலையில் பாதிப்பு உண்டாகின்றது. இந்த பாதிப்பை வந்து நான் அதிகமாக உணர்கின்றேன், தீவிரமாக உணர்கின்றேன் என்றால், என்னுடைய உடலில் ஏதாவது நடக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பை நான் தீவிரமாக உணர்கின்றேன். ஏனென்றால் அது எனக்குள்ளேயே நடக்கின்றது. அதே சமயம் என்னை சுற்றியுள்ள என்வாயரன்மெண்ட்ல ஒரு மாற்றம் நடைபெறும் போது அது என்னை அந்த அளவிற்கு பாதிப்பது இல்லை.
ஏனென்றால் வெளியில சுற்றி நடக்கிறதெல்லாம் என்னுடைய புலன்களின் மூலமாக நடைபெறுகின்றது. ஆனால் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஆனால் எனக்குள்ள என்னுடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என் மனதை பாதிக்கும் அளவிற்கு புறத்தில் நடைபெறும் மாற்றங்கள் என்னுடைய என்னுடைய அந்த மனம், என்னுடைய புற உணர்வு நிலை, சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் அதை பாதிப்பதில்லை அப்படிங்கிறார். ஸோ இந்த சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ்ல வந்து எப்படி மாற்றங்கள் நடைபெறுகின்றது, காலம், இடம், இப்போ நான் என்ன அது இருக்கும் அமைப்பு, சுற்றியுள்ள சூழல், இதில் எப்படி பாதிப்பு ஏற்படுகின்றது அப்படிங்கிறத பார்க்கிறார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார், இந்த காலம் தான் இந்த கால புள்ளிகளுக்கு இடையே உள்ள அந்த அந்த ஷிஃப்ட், அந்த மாறுதல்கள், ஒரு மனிதனுக்கு உள்ளே நடக்கக்கூடிய அந்த கால புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட் வந்து அதிவேகமாக நடைபெறுகின்றது இல்லையா? ஏன்னா அது ஒன்றும் இல்லை, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான், டக் 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 டக்குன்னு நடைபெறுகின்றது. ஆனால் என்னுடைய உடலில் நடைபெறும் மாற்றங்களோ, என்னை சுற்றி நடைபெறும் மாற்றங்களோ அந்த அளவிற்கு அதிவிரைவாக நடைபெறுவதில்லை. அது ஸ்லோவாக தான் நடைபெறுகின்றது. அந்த மாற்றங்கள் எல்லாமே வந்து ஸ்லோ, இந்த சேஞ்ச் வந்து ஸ்லோவாக தான் இருக்கின்றது. இருந்தாலும் பகவான் என்ன கோருகின்றார், இந்த சேஞ்ச் இன் டைம் பாயிண்ட், சேஞ்ச் இன் ஸ்பேஸ் ஃபீல்ட். ஸ்பேஸ் ஃபீல்டுங்கிறது ரெண்டாவது சொன்னது, நம்மளோட உடலில் நடைபெறுது, என்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நடைபெறும். இது வந்து சேஞ்ச் இன் த ஸ்பேஸ் ஃபீல்டு, சேஞ்ச் இன் த டைம் ஃபீல்டு. இது ரெண்டுமே என்னுடைய புற உணர்வு நிலையை பாதிக்கின்றது. ஸோ ரெண்டு விஷயம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த ரெண்டு விஷயத்தினால என்னுடைய சர்ஃபேஸ் கான்சியஸ்னஸ் தொடர்ந்து அதனால் உள்ள பாதிப்புக்கு உண்டாகி கொண்டே இருக்கின்றது. இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால் பகவான் என்ன கூறுகின்றார், என்னுடைய மென்டல் பர்சனாலிட்டி, என்னுடைய மனம் சார்ந்த என்னுடைய ஒரு ஆளுமை, மனம் சார்ந்த ஆளுமை, மென்டல் பர்சனாலிட்டி வந்து தொடர்ந்து மாற்றங்களை எதிர்கொண்டு கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாரு. there is a constant modification of the mental personality which is the form of our superficial or apparent self. நம்மளுடைய மென்டல் பர்சனாலிட்டி வந்து நம்மளுடைய மேற்புற அமைப்பு, உண்மையான ஜீவனனுடைய அதனுடைய வடிவம் கிடையாது. மேற்புற அமைப்பினுடைய ஒரு வடிவம் தான் நம்முடைய மென்டல் பர்சனாலிட்டி. இது வந்து தொடர்ந்து மாறுதலுக்கு உண்டாகி கொண்டே இருக்கின்றது அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், மனம் வந்து ஒன்று நேரடியான டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், முதல்ல பார்த்தோம். டைரக்ட் செல்ஃப் கான்சியஸ்னஸ், தன்னுடைய மனோமய புருஷன் குறித்த நேரடியான உணர்வு நிலை, அதற்கு கிடைக்கின்றது. அதற்கு மேல இன்டைரக்டாக எது கிடைக்கின்றது, மேற்புறத்தில் இருந்து தொடர்ந்து மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவங்கள் தொடர்ந்து அதற்கு கிட்டிக் கொண்டே இருக்கின்றது. இதைத்தான் பகவான் என்ன கூறுகின்றார், மியூட்டபிள் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறார். தொடர்ந்து மாறுதல்களை எதிர்கொண்டு கொண்டே இருக்கக்கூடிய, மாறுதல்களை அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு அந்த மனோமய அமைப்பிற்கு கிட்டிக் கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த அனுபவங்களை வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இரண்டு விதமாக பிரிக்கலாம். இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை, மனதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் அப்படிங்கிறார். ஒன்று வந்து நமக்கு உள்ளேயே நடைபெறக்கூடிய அனுபவங்கள், நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இமோஷனல் சேஞ்ச் எல்லாமே வந்து நமக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய அனுபவங்கள், அதுதான் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து அதனால் என்னுடைய என்ன நடைபெறுகின்றது, ஒரு சமயம் நான் மகிழ்வுடன் இருக்கின்றேன், மறு சமயம் துயர வருகின்றேன். அடுத்தது அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நடைபெறுகின்றது, என்னுடைய வெளிப்புறத்தில் நான் எதிர்கொள்ளும் புலன்களின் மூலமாக நான் அடையக்கூடிய அனுபவங்கள். ஸோ இந்த இரண்டு விதமான அனுபவங்கள் ஒரு மனிதனுக்கு கிட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஸோ மனிதனுக்கு கிட்டக்கூடிய அனுபவங்கள்ல ரெண்டு விதமான அனுபவங்கள் அப்படிங்கிறாரு. ஒன்று சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், முதல்ல சொன்ன அவ்வளோத்தையும் ரெண்டு விதமா கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறார்.
ஒன்று நமக்கு உள்ளேயே கிடைக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் மென்டல் எக்ஸ்பீரியன்சஸ், இரண்டாவது நம்மளுடைய புறத்தில் இருந்து புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறார். இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? இறுதியாக எல்லா அனுபவங்களுமே மனதினால்தான் உள்வாங்கப்படுகின்றன, மனதினால்தான் அனுபவிக்கப்படுகின்றன. எல்லா மனதினால் அறியப்படும் அனைத்து அனுபவங்களுமே இறுதியாக எத்தகைய அனுபவங்கள் என்றால் எல்லாமே சப்ஜெக்டிவ் இம்ப்ரெஷன்ஸ். சப்ஜெக்டிவ் இம்ப்ரெஷன்ஸ்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆங்கர் அப்படின்னு சொல்றோம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். அதை நம்மால அளவீடு செய்ய முடியாது இல்லையா? அளவீடோ அதற்கு உருவமோ வடிவமோ கொடுத்து ஒரு அளவீடு செய்ய முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ், இட் இஸ் சப்ஜெக்டிவ். வெளியில நம்ம அப்ஜெக்டிவா ஒரு பொருளை பார்த்தாலும் கூட, வெளியில ஒரு அழகான ஒரு மலரை பார்க்கின்றோம். அந்த மலரை பார்ப்பது, மலர் என்பது ஒரு அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நமக்கு வெளியில அந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் புலன்களுக்குத்தான் அது வெளியில இருக்கக்கூடிய விஷயம் புலன்களின் மூலமாக அறியப்படுவது. இறுதியில மனம் அந்த அனுபவத்தை எவ்வாறு பதிவு செய்கின்றது என்றால் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாகத்தான் பதிவு செய்கின்றது அப்படிங்கிறார். எல்லா அனுபவங்களையும் மனம் அவ்வாறு தான் பதிவு செய்கின்றது அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பூவை பார்க்குறோம், அது ரொம்ப அழகா இருக்குது. அது அழகா இருக்கின்றது என்பதை பார்த்தவுடன் ஒரு இனிமையான உணர்வு நமக்கு தோன்றுகின்றது. ஸோ அந்த உணர்வு என்பது நமக்கு ஒரு சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். வெளியில அப்ஜெக்டிவா ஒன்றை பார்த்தாலும் இறுதியில மனம் அனைத்தையுமே சப்ஜெக்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் அவ்வாறு தான் புரிந்து கொள்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். ஸோ இது பகவான் ஒரு எப்படி நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை செயல்படுகின்றது அப்படிங்கிறத சொல்றாரு. தென் அடுத்த பேராகிராஃப் 2 and 3, அடுத்தது 4 and 5 and 6, அதுல எப்படி இந்த சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எல்லா உணர்ச்சி வசப்படுதல், நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளதான் நடைபெறுகின்றது. வெளியிலேருந்து அதுக்கு ஒரு அதனுடைய காரணம் வெளியிலேருந்து வந்தாலும் கூட நமக்குள்ளதானே நடைபெறுகின்றது. வெளியிலேருந்து அதுக்கு ஒரு காரணம், இன்ஸ்டிங், அதனுடைய மூல காரணம், அதற்கு தூண்டுகோல் வெளியிலேருந்து வந்தாலும் கூட இறுதியில நம் மனதிலிருந்து தான் அந்த உணர்ச்சி வெளிப்படுகின்றது. இந்த மனதில் வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகளை பகவான் வகைப்படுத்துகின்றார். அந்த ப்ராசஸை இப்போ உதாரணத்திற்கு கோபப்படுகிறோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலா சொல்றோம் கோபப்படுகிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒவ்வொரு முறையும் நாம் உணர்ச்சி வசப்படும் பொழுது, அதாவது எல்லா விதமான சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அதையெல்லாம் அடையும் பொழுது நம்மிடம் அது குறித்த ஒரு 4 விதமான பிரிவுகளில் இந்த செயல்பாடு நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். 4 விதமான பிரிவுகள்ல இந்த செயல்பாடு நடைபெறுகின்றது அப்படிங்கிறார். ஏன் இதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்றால், எப்படி இந்த ப்ராசஸ் செயல்படுகின்றது அப்படிங்கிறத பகவான் ரொம்ப த்ரெட்பேரா அனலைஸ் பண்றார். ரொம்ப த்ரெட்பேரா இதுல ரொம்ப பகவான் விளக்குகின்றார். இதை புரிந்து கொண்டோம் என்றால் நம்மால் நம்முடைய இமோஷன்ஸ் அதை நம்மால அதன் மீது நம்மால ஒரு சிறந்த ஆளுமையை கொண்டு வர முடியும். எந்த விதமாக நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், நம்ம எல்லாத்துக்கும் இம்பல்சிவா ரியாக்ட் பண்றோம், ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றோம். அது நிறைய உறவுகளுக்கு இடையில பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும் பொழுது அன்கண்ட்ரோல்டு பிஹேவியர் ஆகி போய்விடுகின்றது. அதனால எகைன் அங்கேயும் சுமூகம் கெட்டு விடுகின்றது. ஆனா பகவான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி நடைபெறுகின்றது அப்படிங்கறத பகவான் த்ரெட்வேரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ப்ராசஸை புரிந்து கொண்டு நாம அதன்படி நம்ம சற்று
அந்த விலகி நின்று அந்த அத்தகைய உணர்ச்சிகளை கையாளும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளில் நம் மீது ஒரு சிறந்த ஆளுமையை நம்மால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற கருத்தில் தான் பகவான் கூறுகின்றார். அதனால பேராகிராஃப் 4, 5, 6 அது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேராகிராஃப்ஸ். அதுக்குள்ளே செல்லலாம். Chapter 9, Memory, Ego and Self-Experience, Paragraph 4. Here, the part played by memory increases greatly in importance. For while all that it can do for the mind with regard to its direct self-consciousness is to remind it that it existed and was the same in the past as in the present, it becomes in our differentiated or surface self-experience an important power linking together past and present experiences, past and present personality, preventing chaos and disassociation, and assuring the continuity of the stream in the surface mind. Thank you, sir. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen that the mind, over and above its direct self-consciousness, has indirect mutable self-experience divided in two parts. Its subjective experience of its changing mental states of its personality and its objective experience of the ever-changing environment. Here, memory plays a key role. Memory links the past and present in the direct self-consciousness of the mind. It reminds the mind that it is the same that existed in the past as it is in the present. But memory in our differentiated or surface self-experience becomes an important power linking together past and present experiences, past and present personality. Thus, it is preventing chaos and dissociation and assuring the continuity of the stream in the surface mind. Thank you, sir. Thank you. அனுபவங்கள் எப்படி அனுபவங்கள் நம் மனதில் பதிவாகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் பார்த்தோம். நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று, அப்புறம் வெளியில நடைபெறக்கூடிய அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், கால 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 புள்ளிகளுக்கு இடையே நம்முடைய மனம் எப்படி தன்னை வெவ்வேறு காலப்புள்ளிகளில் நிறுத்தி கொண்டு அத்தகைய அனுபவங்களை அது எதிர்கொள்கின்றது. அதே போல அது இருக்கும் மனம், நம்மளுடைய உணர்வு நிலை இருக்கும் அதனுடைய இருப்பிடமான இந்த உடல் இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களின் மூலமாக எப்படி நம்மளுடைய மேற்புற உணர்வு நிலை பாதிப்புக்கு உள்ளாகின்றது. உள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிலாம் பார்த்தோம். இதுல மெமரிக்கு என்ன ரோல்? மெமரியுடைய ஞாபக சக்தி. மெமரி என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்வது, ஞாபகப்படுத்திக் கொள்ளும் அந்த ஃபேக்கல்டி, அந்த திறன். அதனுடைய பங்கு என்ன அப்படின்னா, மெமரிக்கு வந்து ஒரு பங்கு இருக்கின்றது, மெமரிக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி இருக்கின்றது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மெமரி அப்படிங்கிறது ஒரு டூல் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இட் இஸ் எ டூல், ஒரு கருவி தான் அது. முக்கியமா அது என்ன செய்யுது என்ன அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கும் ஒரு சங்கிலியாக
இணைப்பு தொடராக பிணைக்கும் ஒரு சங்கிலியாக இருக்கின்றது. அது இல்லை அப்படின்னா நம்மால வந்து பாஸ்டையும் ப்ரெசன்ட்டையும் லிங்க் பண்ண முடியாது. இப்போ அனுபவங்கள்ல நமக்கு வெவ்வேறு காலகட்டத்தில் கிடைக்குது. இந்த அனுபவங்களை வந்து நம்மால லிங்க் பண்ணாதான் நமக்கு வந்து ஒரு கோர்வையா நம்மால ஒரு அறிவுபூர்வமா ஒரு இன்டெலிஜிபிளா நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது அறிந்து கொள்ளும் வண்ணம், அதான் அர்த்தம் இன்டெலிஜிபிள். அறிந்து கொள்ளும் வண்ணம் இந்த அனுபவங்களை வந்து நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், மெமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை, ஃபேக்கல்ட்டியே இல்லை அப்படின்னா இந்த அனுபவங்கள் வந்து போகும். ஆனால் கெயாட்டிக்கா இருக்கும், குழப்பமா இருக்கும். ஒன்றை நம்மளுக்கு லிங்க் பண்ணிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஞாபக சக்தி அப்படிங்கிறது நமக்கு மெமரி அப்படிங்கிறது நமக்கு மிகவும் ஒரு பயனுள்ள கருவியாக செயல்படுகின்றது, சக்தியாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக கடந்த காலத்தையும் நிகழ்கால அனுபவங்களையும் இணைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக செயல்படுகின்றது. மனிதனுடைய ஒரு ஆளுமையை அது ஒரு ஒழுங்குடன் அமைக்கும் ஒரு கருவியாக செயல்படுகின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், மெமரி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா தென் ஹீல் பி எ டிசார்டர்டு. அவருடைய பிஹேவியர் எப்படி இருக்கும்? டிசார்டர்டா இருக்கும். he cannot lead a practical life and he'll be unfit to lead a practical life. ஸோ அவனுடைய ஆளுமையை ஒரு ஒருங்கிணைந்த முறையில் வழிநடத்தி செல்வதற்கு அந்த மெமரி என்பது உபயோகரமாக இருக்கின்றது. ஸோ மெமரிக்கு இந்த ரோல், இதுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறார். என்ன செய்கின்றது? அனுபவங்களை நமக்கு கிட்டுகின்றது. அந்த அனுபவங்களை ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் ஒரு கருவியாக அதை செயல்பட்டு ஒரு மனிதனுடைய ஒரு ஆளுமையை ஒழுங்குபடுத்தி வழி நடத்தும் ஒரு கருவியாக அது செயல்படுகின்றது அப்படிங்கிறதை பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம். Still, even here, we must not exaggerate the function of memory or ascribe to it that part of the operations of consciousness which really belongs to the activity of other power aspects of the mental being. It is not the memory alone which constitutes the ego sense. Memory is only a mediator between the sense mind and the coordinating intelligence. It offers to the intelligence the past data of experience, which the mind holds somewhere within, but cannot carry with it in its running from moment to moment on the surface. Thank you. Yes, madam. Yes, we cannot exaggerate the role of memory in the operations of our consciousness. There are activities of the mental being which display its power aspects. For example, it is not the memory alone which constitutes the ego sense. Memory is only a mediator between the sense mind and the coordinating intelligence. The mind holds the past data of experience somewhere within itself, but it cannot carry with it in its running from moment to moment on the surface. Therefore, it is the memory that offers to the intelligence the past data of experience. Thank you, sir. Thank you, madam. Thank you. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தான் என்கின்ற அந்த தன்னுணர்வு இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இல்லையா? ஈகோன்னா அப்படி என்ன அர்த்தம்? நான் என்கின்ற அந்த தன்னுணர்வு அது எல்லாருக்கும் இருக்கு. அது இல்லை அப்படின்னா யூ கேனாட் லீட் அ லைஃப். ஒரு தனிப்பட்ட மனிதன் என்கின்ற ஒரு அமைப்பை அதுதான் உருவாக்கி தருகின்றது.
இதற்கும் அந்த மெமரி அதற்கும் என்ன சம்பந்தம்? ஞாபகம் ஒன்றை குறித்த ஞாபகம் என்பது, ஒரு அனுபவத்தை குறித்த ஞாபகம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்றது. ஆனால் இந்த ஞாபகம் என்பது என்ன செய்கின்றது? அது ஒரு கருவியாகத்தான் செயல்படுகின்றது. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றது. அதுதான் ஈகோ. ஆகையினால மெமரி இருப்பதனால்தான் ஒரு மனிதனுக்கு ஈகோ வேலை செய்கின்றது என்று நாம் கூற முடியாது. ஈகோ என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னிச்சையாக இருப்பது. அதுதான் ஒவ்வொரு மனிதனையும் ஆளாக்குகின்றது, உருவாக்குகின்றது. அப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு மேல் அதனுடைய தேவை பயனற்ற தேவை, அதனுடைய தேவை தேவைக்கு அவசியம் இல்லாமல் போய்விடுகின்றது. ஒரு காலகட்டம் வரைக்கும் ஈகோ என்பது ஒரு மனிதன் தன்னை ஒரு தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட மனிதனாக உருவாக்குவதற்கு அந்த ஈகோ என்பது அவசியம்தான். ஆனால் once man individualizes himself, ego becomes a bar. It is no more required என்றுதான் பகவான் சொல்கின்றார். ஈகோ வாஸ் a helper, ego is a bar. ஸோ ஈகோ என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றது. ஆனால் மெமரி இருக்குது. மெமரி அதற்கும் ஈகோக்கும் சம்பந்தம் கிடையாது. மெமரி நிறைய அனுபவங்களை நமக்கு தருகின்றது. சில அனுபவங்கள் நம்முடைய ஈகோவிற்கு சாதகமாக இருக்கின்றது. சில அனுபவங்கள் ஈகோவிற்கு பாதகமாக இருக்கின்றது. என்னை ஒருவர் கடிந்து கொண்டார், 5 வருடங்களுக்கு முன்னாடி என்னை ஒருவர் அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க என்னை ஒருவர் அவமதித்தார் அப்படிங்கிறது ஒரு மெமரி இல்லையா? எனக்கு அந்த ஞாபகம், அது குறித்த ஞாபகம் இருக்கின்றது, என்னை ஒருவர் அவமதித்து விட்டார் அப்படிங்கிறது. ஆனால் எது அவமதிக்கப்பட்டது? என்னுடைய ஈகோ தான் அங்க அவமதிக்கப்பட்டது இல்லையா? ஸோ மெமரி அந்த அந்த அத்தகைய அனுபவம் இல்லாவிட்டாலும் கூட என்னுடைய ஈகோ எப்பொழுதுமே இருக்கும். என்னுடைய ஈகோ தான் அதை லிங்க் பண்ணுது. கசப்பான அனுபவத்தை அது லிங்க் பண்ணுது. ஒருவர் என்னை புகழ்ந்தார் என்னை ஒருவர் கடந்த வருடம் என்னை ஒருவர் வெகுவாக புகழ்ந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். அது குறித்த மெமரி இருக்கின்றது, ஞாபகம் இருக்கின்றது. என்ன செய்கின்றது? என்னுடைய ஈகோ தான் அந்த இடத்துல ப்ளீஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மெமரி ஒரு டூல் தான். என்னுடைய ஈகோ பாதிப்பதற்கும், பாதிப்பு உண்டாக்குவதற்கும், மகிழ்வு உருவதற்கும் மெமரி என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு சாதனமாகத்தான் செயல்படுகின்றதை ஒழிய என்னுடைய ஈகோ அதையும் தாண்டிய உள்ள அமைப்பாகவும் இருக்கின்றது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? மெமரி அலோன் does not constitute the ego sense அப்படிங்கிறார். It is not the memory alone which constitutes the ego sense அப்படிங்கிறார். ஈகோ சென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தானாகவே இருக்கின்றது. அது மெமரி அதுக்கு துணை போகின்றதை ஒழிய மெமரினால ஈகோ சென்ஸ் இல்லை. அதைத்தான் புரிந்து கொள்ளணும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட சொல்றார். என்ன சொல்றார் பகவான்? நம்மளுடைய அந்த மனஸ் என்று சொல்லக்கூடிய சென்ஸ் மைண்ட் அப்படிங்கிறது மனஸ். அது நம்மளுடைய சென்ஸ் மைண்ட் தான் என்ன செய்கின்றது? புலன்கள் தரக்கூடிய அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. வெளியிலிருந்து புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களை எது ஒரு ப்ராசஸிங் யூனிட் மாதிரி எது செயல்படுகின்றது என்றால் நம்முடைய சென்ஸ் மைண்ட். ஒருத்தருக்கு சென்ஸ் மைண்ட் வேலை செய்யலை அப்படின்னா தென் அவர் என்ன சொல்றோம்? அவர் கோமால இருக்காருன்னு சொல்றோம். ஏன்னா அவருடைய சென்ஸ் மைண்ட் கம்ப்ளீட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது, வெளியில உள்ள தொடர்புகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. பட்
இந்த சென்ஸ் மைண்ட் வந்து புலன்களினால் வரக்கூடிய தகவல்களை அதுதான் வந்து ஒரு புரிந்து கொள்ளும் வண்ணம் தகவல்களை அதுதான் ஏற்றுக்கொள்கின்றது. புலன்களின் மூலமாக தகவல் கிடைத்தாலும் அதை அறிவாகவும் நமக்கு தேவைக்கு ஏற்படவும் எது வந்து மாறுதல் செய்கின்றது என்றால் நம்முடைய சென்ஸ் மைண்ட். இந்த சென்ஸ் மைண்ட் மாத்திரம் இருந்தா பத்தாது, புத்தி வேணும். அந்த புத்திங்கிறது தான் வந்து கோஆர்டினேட்டிங் இன்டெலிஜென்ஸ். வெறும் சென்ஸ் மைண்டினுடைய ஒர்க் வந்து சென்சஸ் ஐம்புலன்களில் இருந்து வரக்கூடிய தகவல்களை அது ப்ராசஸ் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா அதிலிருந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா ஒரு நாலேஜை வந்து அதிலிருந்து ஒரு அறிவை வந்து உருவாக்குவது எது பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய இன்டெலிஜென்ஸ். இந்த மெமரி என்ன செய்கின்றது என்றால் இந்த ரெண்டு ப்ராசஸுக்கும் இடையில, ரெண்டு அமைப்புகளுக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட சாதனமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான். உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து எல்லாருமே எல்லாருமே அனைவருமே லேப்டாப் யூஸ் பண்றோம். லேப்டாப்ல என்ன செய்கின்றோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு ஒரு லெட்டர் டைப் பண்றேன் ஒருத்தருக்கு அப்படின்னா, ஒரு நிறுவனத்துக்கு நான் ஒரு லெட்டர் டைப் பண்றேன் அப்படின்னா, அந்த லெட்டரை வந்து நான் என்னுடைய டெஸ்க்டாப்ல வச்சுப்பேன். அப்புறம் நாளைக்கு ஒரு லெட்டர் டைப் பண்ணனா அதையும் டெஸ்க்டாப்ல வச்சுப்பேன். அப்புறம் என்னுடைய டெஸ்க்டாப் வந்து ரொம்ப நிறைய இது மாதிரி டேட்டா வந்து அடைசலா ஆகிவிடும். அப்படிங்கிறத என்ன செய்கின்றேன்? அனைத்தையும் வகைப்படுத்துகின்றேன். ஒரு நிறுவனத்துக்கு எழுதியுள்ள கடிதங்கள் அனைத்தையுமே நான் என்ன செய்கின்றேன்? அந்த நிறுவனத்திற்காக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஃபோல்டர்னா ஒரு ஃபைல்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃபைல்ல போடுறோம் இல்லையா. அந்த காலத்தில் ஆஃபீஸில் ஃபைலில் போடுவோம் லெட்டர்ஸ் எல்லாம். அதே போல தான் கம்ப்யூட்டர் என்ன செய்கின்றது? ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுது. அதுக்குள்ள எல்லா லெட்டரையும் நான் வந்து அதில் மாற்றிடுறேன். அவ்வளோதான், நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் எங்கே இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டரு ஒரு நிறுவனத்துக்கு எழுதினேன். என்ன எழுதினேங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. உடனே என்ன செய்கின்றேன்? அந்த ஃபைலை நானுக்கு போறேன். அந்த ஃபைலுக்கு போயிட்டு அப்படியே பார்க்குறேன். அந்த லெட்டர் வந்து எனக்கு கண்ணுக்கு தென்படுது. தென் அந்த லெட்டரை நான் வெளியே கொண்டு வரேன். ஸோ இதில் என்ன நடைபெறுகின்றது? என்னுடைய சென்ஸ் மைண்ட் என்ன செய்கின்றது? அந்த லெட்டரை வந்து லொக்கேட் பண்ணுது. சென்ஸ் மைண்ட் லெட்டரை லொக்கேட் பண்ணுது. மெமரி என்ன செய்கின்றது? அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைல்ல இந்த லெட்டர் இருக்கு அப்படிங்கிற தகவலை எனக்கு தருது. என்னுடைய அறிவு என்ன செய்கின்றது? அந்த ஃபைல், அந்த லெட்டர், இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாத்தையும் லிங்க் பண்ணுது. லிங்க் பண்ணி அதுலேருந்து ஒரு செயலை உருவாக்குகின்றது. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? மெமரி வந்து என்னுடைய சென்ஸ் மைண்ட், என்னுடைய புலன்களை சார்ந்திருக்கும் மனதிற்கும் என்னை ஒரு ஒருங்கிணைக்கும் ஒரு அறிவு, இதற்கும் இடையில் ஒரு இடைப்பட்ட சாதனமாக செயல்படுகின்றது அப்படிங்கிறார். மெமரி அப்படிங்கிறது, மெமரியோட ரோல் என்ன அப்படின்னா, மனிதனுடைய அறிவையும் மனிதனுடைய புலன்களை சார்ந்து செயல்படும் மனதையும் இதற்கு இடைப்பட்ட சாதனமாக செயல்படும் ஒரு கருவிதான் மெமரி அப்படிங்கிறார் பகவான். ஸோ மெமரியோட ரோல் இதுதான். மெமரி வந்து என்ன செய்கின்றது? அறிவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்டா செயல்படுகின்றது. மனிதனுடைய அறிவு செயல்படுவதற்கு ஒரு சப்போர்ட்டிங் இன்ஸ்ட்ருமெண்டா செயல்படுகின்றது. கடந்த கால அந்த அனுபவங்களினுடைய தொகுப்பை வந்து கொண்டு வந்து மனிதனுடைய அறிவின் முன்னால் வைத்து அந்த அறிவு திறம்பட செயல்வதற்கு அது உதவி புரிகின்றது. அதுதான் அதனுடைய வேலை. ஏன்னா மைண்டுனால அது முடியாது. மைண்டுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பெரிய அமைப்பு. அதில் நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், அதில் ஒரு லெட்டர் போடுறோம். அதே போல் மைண்டுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு. மைண்டில் மெமரி அப்படிங்கிறது தான் வந்து இந்த விஷயங்களை, குறிப்பான விஷயங்களை எடுத்து வெளியில் கொண்டு வருது.
ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக பகவான் வந்து மெமரி அது குறித்து கூறுகின்றார். அடுத்தது போகலாம், நம்ம பேராகிராஃப் 55க்கு போகலாம். Paragraph 5. A little analysis will make this apparent. We have, in all functionings of the mentality, 4 elements: the object of mental consciousness, the act of mental consciousness, the occasion, and the subject. In the self-experience of the self-observing inner being, the object is always some state or movement or wave of the conscious being: anger, grief, or other emotion, hunger or other vital craving, impulse or inner life reaction, or some form of sensation, perception, or thought activity. Thank you. Thank you. Explanation. Master, Yes, madam. we have 4 elements in all functionings of the mentality. They are the object of mental consciousness, second, the act of mental consciousness, third one, the occasion, and fourth one, the subject. In all our self-experience, there is the self-observing inner being. The object is always some state or movement or wave of the conscious being. For example, it may be anger, grief, or other emotion, hunger, or other vital craving, impulse, or inner life reaction. Or it may be some form of sensation, perception, or thought activity. Thank you, sir. Thank you. நம்மளுடைய மனதினுடைய செயல்பாடுகள்ல நான்கு விதமான ஒரு அம்சம், அதாவது 4 எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறார். 4 எலிமெண்ட்ஸ் அப்படின்னா 4 விதமான கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறார். நம்மளுடைய மென்டல் ஃபங்க்ஷனிங்ல 4 விதமான கூறுகள் இருக்கின்றன. 4 எலிமெண்ட்ஸ் இன் ஆல் ஃபங்க்ஷனிங்ஸ் ஆஃப் த மென்டாலிட்டி அப்படிங்கிறார். நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப ஜென்ரலாக சொல்றோம். நான் கோபமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், ரொம்ப ஜென்ரலா சொல்றோம். ஆனா பகவான் வந்து ரொம்ப இதை வந்து நல்ல ஒரு உள்ள ஆழமாக சென்று நன்றாக வகைப்படுத்துகின்றார். அந்த ஒரு இயக்கத்தை நன்றாக 4 விதமாக வகைப்படுத்துகின்றார். மனதினுடைய உணர்வு நிலையில முதலாவதாக இருப்பது ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ். இரண்டாவதாக இருப்பது த ஆக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ். மூன்றாவது அக்கேஷன். நான்காவது சப்ஜெக்ட். இது என்னன்னு பிரீஃபா சொல்லிடுறேன், ஸோ தட் உள்ள போகும்போது நமக்கு புரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் கோபமாக இருக்கின்றேன் அப்படின்னா என்னுடைய உணர்வு நிலை, மனதினுடைய உணர்வு நிலை எப்படி இருக்கின்றது? கோபம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கு. என்னுடைய ஃபோக்கஸ் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் எதுல இருக்கு? கோபத்துல தான் இருக்கு. இல்ல ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் அப்படின்னா என்னுடைய ஃபோக்கஸ் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் எதுல இருக்கு? அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுல இருக்கு. இல்ல நான் மிகவும் துயரற்று இருக்கின்றேன் அப்படி என்றால் என்னுடைய ஃபோக்கஸ் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ், அந்த ஃபோக்கஸ் எதுல இருக்கு? அந்த துயரம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கு. ஸோ எதன் மீது நம்மளுடைய உணர்வு நிலை ஃபோக்கஸ்டா இருக்கோ அதுதான் ஆப்ஜெக்ட். இங்க பகவான் கூறக்கூடிய ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எதன் மீது நம்முடைய மனதினுடைய உணர்வு நிலை தன்னுடைய கவனத்தை குவித்துள்ளதோ அதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ்.
இரண்டாவது த ஆக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மிகவும் மகிழ்வுடன் இருக்கின்றேன் அப்படின்னா, ஒன்று மகிழ்ச்சி என்கின்ற அந்த உணர்வு நிலை மேலோங்கி இருக்கின்றது என்னுடைய மனதில். ஆனால் அத்தகைய மகிழ்ச்சி என்கின்ற என்னுடைய உணர்வு நிலை என் மனதில் உள்ள ஏதோ ஒன்று அந்த மகிழ்ச்சி என்கின்ற அந்த உணர்வு நிலையை பார்க்கின்றது, கண்காணிக்கின்றது இல்லையா? ஒரு உணர்ச்சி வசம் படும் பொழுது சற்று வெளிப்படைந்தவர்கள், சில பேருக்கு இது இருக்காது அப்படிங்கிறாங்க. சில பேருக்கு தான் எந்த உணர்ச்சியில இருக்கிறோங்கிறதே அவங்களுக்கு அவங்களால சொல்ல முடியாது, அப்படி அதுவாகவே அவங்க ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஜென்ரலா கொஞ்சம் வெளிப்படைந்தவர்களுக்கு இது சாத்தியம். என்ன சாத்தியம் என்றால், எந்த ஒரு மனம் சார்ந்த இயக்கம் நம்மை ஆக்கிரமித்து உள்ளதோ அவ்வாறு அந்த மனம் சார்ந்த இயக்கத்தினால் நாம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளோம் என்கின்ற அந்த புரிதல் ஒருத்தருக்கு இருக்கும். அதுதான் த ஆக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா எதன் மீது நம்மளுடைய குவிப்பு இருக்கின்றதோ அது. அத்தகைய ஒரு உணர்வு நிலை இருக்கின்றது என்பதை என்னுள் உள்ள ஏதோ ஒன்று பார்க்கின்றது. இட் அப்சர்வ்ஸ் தட் ஆக்ட், தட் மூமெண்ட் ஆஃப் மென்டல் கான்சியஸ்னஸ். அதுதான் ஆக்ட். ரெண்டாவது சொல்லக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய இந்த ஆக்ட் அப்படிங்கிறது. மூன்றாவது த ஒகேஷன். எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது? ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த உணர்வு, இந்த ஒரு இயக்கம் என்னிடம் ஏற்பட்டது, அல்லது இன்றைக்கு காலையில் நான் மிகவும் கோபமாக இருந்தேன், மகிழ்ச்சியுடன் இருந்தேன் அப்படிங்கிறது தான் ஒகேஷன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய மென்டல் பீயிங். இதெல்லாம் எங்க நடைபெறுகின்றது? எனக்குள்ள நடைபெறுகின்றது, என்னுடைய மனோமய அமைப்பினுள் நடைபெறுகின்றது. அதுதான் சப்ஜெக்ட். ஸோ இந்த 4 விதமான ஒரு எலிமெண்ட்ஸ், அதில் தான் நம்மளுடைய மனம் சார்ந்த அனைத்து இயக்கங்களும் நடைபெறுது அப்படிங்கிறார் பகவான். இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம மனம் நம்மை ஆள்வதற்கு பதிலாக நம்மால் மனதினுடைய இயக்கங்களை நம்மால் ஆள முடியும். நம்முடைய மனோ சாம்ராஜ்யத்திற்கு நாம் எஜமானனாக ஆக முடியும். அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். மேல உள்ள போகலாம். நம்ம இதுல பகவான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்றார். ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம். கிரீஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஹங்கர், பெரிய ஒரு பசி அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஒரு மூமெண்ட், அது இருக்கலாம். அல்லது அதர் வைட்டல் கிரேவிங்ஸ், அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஒன்றை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தீவிர ஆசை, அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஒரு இம்பல்ஸ், ஒன்றை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு, அது இருக்கலாம். இதெல்லாமே நம்மளுடைய எதுல வேணாலும் நம்மளுடைய மனதினுடைய உணர்வு நிலை, அதனுடைய குவிப்பு இந்த எதுல வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறார். எதுல வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறார். அதுதான் இந்த ஆப்ஜெக்ட். அதை நாம் பார்ப்பது, அறிந்து கொள்வது என்பது ஆக்ட், செயல். ஒகேஷன், சப்ஜெக்ட் அப்படின்னு வகைப்படுத்துகின்றார். இப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்டா நம்ம பகவான், ஒவ்வொரு எலிமெண்டா பகவான் விளக்குகின்றார். உள்ளே செல்லலாம். The act is some kind of mental observation and conceptual valuation of this moment or wave, or else a mental sensation of it, in which observation and valuation may be involved and even lost, so that in this act the mental person may either separate the act and the object by distinguishing perception, or confuse them together.
indistinguishably. That is to say, he may either simply become a moment, let us put it, of angry consciousness, not at all standing back from that activity, not reflecting or observing himself, not controlling the feeling or the accompanying action, or he may observe what he becomes and reflect on it. With this seeing or perception in his mind, I am angry. Thank you, sir. Thank you. Explanation. சார் படிக்கிறீங்களா? Yes. Second is the act, which is some kind of mental observation and conceptual valuation of this movement or wave, or else a mental sensation of it, in which observation and valuation may be involved and even lost. Here in this act, the mental person may either separate the act and the object by a distinguishing perception, or confuse them together indistinguishably. For example, a person may get angry. He may either simply become a moment of angry consciousness. He may not at all be standing back from that activity. He may not be reflecting or observing himself. He may not be controlling the feeling or the accompanying action, or he may observe what he becomes and reflect on it. With this seeing or perception in his mind, I am angry. Thank you, sir. Thank you. இந்த ரெண்டாவது இருக்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஆக்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்டல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நல்ல பக்குவப்பட்ட ஞானிகள், உயர் உணர்வு நிலையில் இருப்பவர்களுக்கு வந்து எப்பொழுதுமே அவங்களுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ஹையர் லெவலில் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படுவதில்லை. பட் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மென்டல் கான்ஷியஸ்னஸ் வந்து ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் பாசிட்டிவ், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெகட்டிவ் எமோஷன்ஸ் நெகட்டிவாக இருந்ததுன்னா தான் ப்ராப்ளம். அதாவது நெகட்டிவாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆங்கர், ஜெலசி, டிப்ரெஷன், அதீத பேஷன்ஸ், கிரீட், இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா அப்போதான் ப்ராப்ளம் வரும். அப்போ இந்த ஆக்ட் ஆஃப் மென்டல் கான்ஷியஸ்னஸ் நம்ம ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, தி ஆக்ட் ஆஃப் மென்டல் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கன்னு, அது வந்து நன்றாக செயல்பட்டதுன்னு வச்சு சிறப்பாக அந்த அந்த எலிமெண்ட் வந்து மேலோங்கி செயல்பட்டது அப்படின்னா நம்மால வந்து அந்த ஆப்ஜெக்ட், அதாவது அந்த குறிப்பிட்ட ஒரு நெகட்டிவ் இமோஷன்ஸ், நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ்லேருந்து நம்மால வந்து அதனுடைய பாதிப்புலேருந்து நம்மால வந்து விலகி கொள்ள முடியும். அதைத்தான் இங்கே பகவான் கூறுகின்றார். ஒன்று, அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்கு அப்படிங்கிறத இருந்து எதுவும் செய்ய முடியாம ஹெல்ப்லெஸ் ஆயிடுறது ஒரு வழி. இன்னொரு வழி, அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து விலகி அதனுடைய பாதிப்புக்கு உள்ளாம இருக்கிறது ரெண்டாவது வழி. அது எப்போ முடியும் அப்படின்னா, இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஆக்ட் அப்படிங்கிறதுல என்ன நடைபெறுகின்றது, நாம் பார்க்கின்றோம். எனக்கு வருது அப்படின்னா நான் கோபம் வருவதை நான் பார்க்கின்றேன். என்னுள்ள உள்ள ஏதோ ஒன்று பார்க்கின்றது. என்ன பார்க்கின்றது?
நான் கோபம் வருகின்றேன், கோபம் என்கின்ற உணர்ச்சி எனக்குள்ளே எழுகின்றது என்பது என்னுள் உள்ள ஏதோ ஒன்று பார்க்கின்றது. அதுதான் ஆக்ட் அப்படிங்கிறது. சம் கைண்ட் ஆஃப் மென்டல் அப்சர்வேஷன் அப்படிங்கிறார். அப்புறம் கன்செப்சுவல் வேல்யூவேஷன் அப்படிங்கிறார் பகவான். கன்செப்சுவல் வேல்யூவேஷன் என்ன அர்த்தம்? கன்செப்சுவல் வேல்யூவேஷன் ஆஃப் திஸ் மொமெண்ட் என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒருத்தரை பத்தி ஒரு ஜெலசி வருது, ஒரு பொறாமை என்கின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த பொறாமை என்கின்ற எண்ணம் வருகின்றது, என்னிடம் வருகின்றது. அது வரக்கூடாது என்று நான் எண்ண வேண்டும் இல்லையா? இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மனம் சார்ந்த இயக்கம் அல்ல. நாம் பிறரை பார்த்து பொறாமைப்படுவது தவறு. இந்த இயக்கம் தவறு அப்படிங்கிற ஒரு எண்ணி ஆராய்தல் வேண்டும். அந்த எண்ணி ஆராய்தல் தான் கன்செப்சுவல் வேல்யூவேஷன். இது தேவையா இல்லையா, வரவேற்கத்தக்கதா இல்லை தவிர்க்கப்பட வேண்டியதா அப்படிங்கிறது. இந்த இயக்கம் என்னுள் வரவேற்கத்தக்கதா இல்லை நான் என்னிடம் இருந்து விலக்க வேண்டியதா, இதுதான் கன்செப்சுவல் வேல்யூவேஷன். ஸோ ரெண்டுமே தேவை, மென்டல் அப்சர்வேஷன் அண்ட் கன்செப்சுவல் வேல்யூவேஷன் ஆஃப் திஸ் மூமெண்ட். இதெல்லாம் எப்போ நடைபெறும்? இந்த 2வது ஸ்டேஜில் நடைபெறும். ஆக்ட் அப்படிங்கிறதுலாம் நடைபெறும். இல்லை சில சமயம் ஒரு மென்டல் சென்சேஷனே எனக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிப்ரெஷன் வருது, ஒரு துயரம் வருது அப்படின்னா நம்மளுக்கு மென்டல் சென்சேஷன் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு உற்சாகம் இருக்காது. நம்மளுக்கு ஒரு செயலை செய்வதில் நமக்கு உற்சாகம் இருக்காது, சோர்ந்து போய் விடுவோம். ஸோ இது ஒரு மென்டல் சென்சேஷன். ஸோ அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த மென்டல் சென்சேஷனுக்கு எது காரணம் அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். இது விலகி நின்று இந்த ஆப்சர்வேஷன், இந்த வேல்யூவேஷன் அப்படிங்கிறது எப்போ சாத்தியம் அப்படின்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து சற்று விலகி நின்று இருக்கும் பொழுதுதான் நமக்கு சாத்தியம். இது சில சமயம் என்ன ஆகும் அப்படிங்கிறார் பகவான். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த செயலை நாம் அத்தகைய உணர்ச்சிக்குள் இழந்து விடுவோம் அப்படிங்கிறாரு. ஒரு மனிதனுக்கு இத்தகைய உணர்ச்சி ரொம்ப அதீதமாக அவனை ஆக்கிரமிக்கும் பொழுது அவனால் அந்த உணர்ச்சிக்கும் அந்த உணர்ச்சியை நான் பார்க்கின்றேன் என்கின்ற அவனுடைய செயலையும் பிரிக்கவே முடியாம போய்விடும் அப்படிங்கிறாரு. டிஸ்டிங்விஷே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. There will be here in this act, the mental person may either separate the act and the object by distinguishing perception. இதுதான் ஐடியல். இது நார்மல். இது முதல் ஸ்டேஜ். இதுல என்ன செய்யறோம்? நம்ம பிரிச்சிடுறோம். கோபம் என்கின்ற உணர்ச்சியையும் நான் கோபப்படுகிறேன் என்று நான் அறிந்து கொள்ளும் அந்த செயலையும் பிரித்து விட முடியும் என்னால. டிஸ்டிங்விஷிங் பர்செப்ஷன் இருக்கு. சில சமயம் என்ன ஆயிடும் அப்படிங்கிறார் பகவான், ரெண்டையும் சேர்த்து நான் குழப்பிப்பேன் அப்படிங்கிறார். You will confuse them together indistinguishably. பிரிக்க முடியாதபடி என்னால பிரிச்சுப்பேன் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் பகவான் என்ன கூறுகின்றார்? பகவான் கோபம் என்கின்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றார். ஏன்னா அதுதான் ஈஸியா எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியும். அது மனிதனை வெகுவாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஒரு உணர்ச்சி. ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? அந்த கோபம் என்ற உணர்வு நிலையினுடைய இயக்கமாகவே அவன் ஆகிவிடுகின்றான் அப்படிங்கிறார். ஒரு மனிதன் கோபம் படும் பொழுது அவன் அந்த கோபம் என்கின்ற அந்த கோபம் என்கின்ற உணர்வு நிலையின் இயக்கமாகவே அவன் ஆகிவிடுகின்றான் அப்படிங்கிறார். அவனால் அந்த
கோபப்படுகிறோம் என்கின்ற செயலில் இருந்து அவனை பிரித்து கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். He may not at all be standing back from that activity. அதே போல அந்த சமயத்தில் அந்த மனிதனால் நாம் கோபப்படுகின்றோம் என்று சற்று நிதானிக்கவும் முடியாது அப்படிங்கிறாரு. நிதானிச்சாதானே அந்த செயல்லேருந்து நம்மால் விலகிக்க முடியும். நிதானிக்கவே முடியாது. He may not be reflecting or observing himself அப்படிங்கிறார். அதே போல பகவான் வேறொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றார். அவன் தன் வசம் இழந்து விடுவான் அப்படிங்கிறார். எந்த உணர்ச்சியினால் அவன் பாதிக்கப்படுகின்றானோ அந்த உணர்ச்சியினால் அவன் தன் வசம் இழந்து விடுவான். தன் மீது எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் அவனுக்கு இருக்காது அப்படிங்கிறார். இந்த காரணத்தினால்தான் நிறைய வன்முறைகள் நடைபெறுகின்றன இந்த உலகத்தில். வெறுப்பினால் ஏற்படும் வன்முறைகள் எல்லாமே இந்த காரணத்தினால்தான் நடைபெறுகின்றன. இது ஒரு விஷயம். மற்றொன்று, அவனால் விலகி நின்று அவனை பார்க்க முடியும். எஸ், ஐ எம் கெட்டிங் ஆங்க்ரி அப்படிங்கிற அது வந்தது அப்படின்னாலே இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். த மொமெண்ட் யூ ஆர் அவேர் தட் தேர் இஸ் அ நெகட்டிவ் இமோஷன் கிரீப்பிங் இன் யூ அப்படின்னாலே நம்மால அந்த செயல்லேருந்து நம்மளை விலகிக்க முடியும் அப்படிங்கிறார். அதனாலதான் அந்த 2வது ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விற்கும் முக்கியம். பகவானினுடைய நம்ம பார்த்துருக்கோம் இன்டெகிரல் யோகால இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன், சரண்டர்ல ரிஜெக்ஷன் ரொம்ப முக்கியம். எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியும்? நம்மகிட்ட ரிஜெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்களை பகவான் பட்டியலிட்டு கூறியுள்ளார். த மதர் புக்ல எதையெல்லாம் நாம் விளக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு பட்டியலை நமக்கெல்லாம் தந்துள்ளார் பகவான். அதெல்லாம் எப்படி விளக்க முடியும்? இந்த ஆக்ட் இதுல நம்ம உன்னிப்பா நம்மளுடைய உணர்வு ஒன்னொன்னு நம்ம பூத கண்ணாடி வச்சுக்கிட்டு நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால்தான் நம்மால விளக்க முடியும். அதற்காகத்தான் பகவான் இது முக்கியம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். எஸ் சுந்தர் சார். எஸ், இதுதானே மதர் ஸ்டெப் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், ஸ்டெப் பேக்கும் எஸ், ஸ்டெப் பேக் இஸ் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அதுதான் வழி. ஸ்டெப் பேக் தான். கோபம் வரும்போது பேசாதீங்க, குவைட்டா இருந்துருங்க அப்படிங்கிறாங்க அவங்க. எதுவுமே இம்பல்சிவா செய்யாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டெப் பேக் எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதுதான் த ஆக்ட். இதுல எப்படி நம்ம இன்னும் சிறப்பா அந்த எலிமெண்ட் எப்படி நம்ம ஷார்பன் பண்ணிக்கிறது தான் ஸ்டெப் பேக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக். சார், நம்ம கோவப்படுறோம் சார். நம்ம கோவப்படும் போது இப்ப 2 பேர் இருக்காங்க, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு விவாதம் நடக்கும்போது நம்ம அமைதியா இருந்துடுறோம். பட் மத்தவங்களுக்கு அது இரிட்டேட் பண்ணும்போது நம்ம அதுக்கு என்ன சார் பண்றது? நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படிங்கனால மத்தவங்க இரிட்டேட் ஆகுறாங்க அப்படிங்கிறீங்களா? ஆமா, இது இவன் ஜஸ்ட் ஐ அம் இக்னோரிங் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு இது வந்துரும் இல்லையா? அப்ப என்ன பண்றது அந்த இடத்துல? அதாவது எது லெசரி இல்லை, எது குறைந்த பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். இப்ப நம்ம கோபத்துல திருப்பி நம்ம பதில் சொல்லி ஏதாவது பேசி அதனால சிச்சுவேஷன் மோசமாகத்தான் ஆகும் இல்லையா? நம்ம ஒரு விவாதத்துல ஈடுபடும் பொழுது அந்த விவாதத்துலனால அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதனால இன்னும் அந்த பிரச்சனை சிக்கலாகத்தான் ஆகும். அதனால அந்த இடத்துல அமைதியா இருக்கிறது, ஈவன் அதனால தப்பா மற்றவங்க புரிந்து கொண்டால் கூட வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது தான் புத்திசாலித்தனம். மற்றவங்க தப்பா நினைச்சுக்கிட்டா கூட வார்த்தைகளை பேசாம இருக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். அவ்வளவுதான். பெஸ்ட் ஆப்ஷன் பியூர் அண்டர்ஸ்டாண்ட், நல்லா புரிஞ்சுக்கிறது. அந்த லெவலில் மற்றவங்க இருந்தாங்கன்னா சண்டையே வராது இல்லையா? புரிஞ்சுக்க நம்பர் 1 நம்ம அவங்க சேனா இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இருக்க மாட்டாங்களே, அதுதானே ப்ராப்ளம். அவங்க அதை கேட்குற அளவுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கு. அதை புரிஞ்சு அது அவங்களும் ஒரு இமோஷனா இருக்கிறவங்கள அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்கல்ல. அந்த சமயத்தில் நம்ம பேசாம போறதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் மதர் சொல்றாங்க. தட்ஸ் வாட் மதர் சேஸ். கீப் சைலண்ட் அப்படிங்கிறாங்க.
கீப் சைலண்ட் வென் நம்மளால ஒன்றும் ஏதாவது நம்ம சொல்லி மற்றவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னா பெட்டர் கீப் சைலண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே தட் இஸ் அ ஓகே பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. அதான் ஈவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அதுதான் பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறாங்க. பெட்டர் ஆப்ஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தது போகலாம். In the former case, the subject or mental person, the act of conscious self-experience and the substantial angry becoming of the mind, which is the object of the self-experience, are all rolled up into one wave of conscious force in movement. But in the later, there is a certain rapid analysis of its constituents, and the act of self-experience partly detaches itself from the object. Thus, by this act of partial detachment, we are able not only to experience ourselves dynamically in the becoming, in the process of movement of conscious force itself, but to stand back, perceive, and observe ourselves. And if the detachment is sufficient to control our feeling and action, control to some extent our becoming. Thank you. Thank you. Explanation. Could you get my sir? Yes, madam. In the former case, where the person is involved in the movement of anger, not standing back from that movement, the subject or mental person, the act of conscious self-experience, the substantial angry becoming of the mind, which is the object of the self-experience, are all rolled up into one wave of conscious force in movement. In the later case, where he stands back and observes the movement of anger, there is a certain rapid analysis of constituents of the movement. Here, the act of self-experience partly detaches itself from the object, that is, movement of anger. Thus, by this act of partial detachment, we are able to experience ourselves dynamically in the becoming, in the process of movement of conscious force itself. At the same time, we are able to stand back, perceive, and observe ourselves. Not only that, if our detachment is sufficient, we can control our feeling and action, control to some extent our becoming. That is, of that moment, say anger. Thank you, sir. Thank you, madam. Thank you. Yes, sir. Sundar? Okay. இல்ல சார், அது பழசு தான் சார். சாரி. ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருவருக்கு வந்து ஒரு அதீதமான ஒரு உணர்ச்சி வசப்படுதல் உணர்ச்சி வருது அப்படின்னா, அவர் அந்த இயக்கத்திலிருந்து விலகி இருத்தல், அதைத்தான் மதர் வந்து ஸ்டெப்பிங் பேக் என்று கூறுகின்றார்கள். அந்த இயக்கத்துல நம்ம வந்து இன்வால்வ் ஆகாம இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் வந்து மனிதனுக்கு சாத்தியமா அப்படின்னு இருந்தால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி இயக்கங்கள் வந்து ஒருவருக்கு வந்து இருக்கவே கூடாது என்று யாரும் கூற முடியாது. இது மாதிரி இந்த ஹியூமன் வீக்னஸஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். அது அளவிலும் தரத்திலும் வேண்டும் என்றால் வேணா ஒருத்தருக்கு அதீதமாக இருக்கும், ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குமே ஒழிய, அன்லெஸ் தே ஆர் கம்ப்ளீட்லி அவங்களுடைய இன்டெக்ரலா அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருந்தால் ஒழிய, ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் இத்தகைய இயக்கங்கள்லாம்
இருக்கும் அப்படிங்கிறாங்க மதர். ஏன் மதர் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுடைய அந்த நேச்சர் சுபாவம் என்பது அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறாங்க. அது வந்து நம் அதற்கு வந்து அந்த மனிதன் மாத்திரமே பொறுப்பாக மாட்டான் அப்படிங்கிறாங்க மதர். அதுக்காக நம்ம ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. எனக்கு கோபம் வருது அப்படின்னா மற்றவங்க தான் காரணம்னு சொல்ல முடியாது. பட் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த குறைக்கு வந்து நிறைய விஷயங்கள் அதோடைய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. மதர் முக்கியமாக சொல்வது என்னவென்றால், ஏனென்றால் எதற்காக மதர் அந்த கருத்தை கூறுகின்றார்கள் என்றால், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் திருவுருமாற்றம் செய்வதுதான் இங்கே நம்மளுடைய இலக்கு. எதை டிரான்ஸ்ஃபார்ம் செய்வது? நம்முடைய புற இயல்பு நேச்சரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் செய்யறது தான் ரொம்ப கடினம். எப்பொழுதுமே மௌனத்தில் இருந்து ஒரு தியானத்தில் இருப்பது சுலபம். ஆனால் என்னுடைய புற இயல்பு, என்னுடைய இயல்பு இருக்கு இல்லையா, என்னுடைய இயல்பை வந்து நான் மாற்றுவது என்பது மிகவும் கடினம். ஆனால் அது சாத்தியம். ஏன் அது கடினம் என்று அன்னை கூறுகின்றார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய இயல்பு என்பது அவனுடைய மூதாதையர் காலம் தொட்டு சில பழக்க வழக்கங்கள் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அவனின் மூலமாக தோன்றுகின்றன அப்படிங்கிறாங்க. அட்டாவிசம் அப்படிங்கிறாங்க மதர் இருக்கு. இதுக்கு ஆங்கிலத்தில் அன்னை என்ன கூறுகின்றார்கள்? அட்டாவிசம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு இயல்பு ஒரு மனிதனிடத்தில் அவனுடைய மூதாதையர்கள் ஜெனட்டிக்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஹியூமன் நேச்சருடைய ஒட்டுமொத்த கலெக்டிவ் ரிஃப்ளெக்ஷன் அது வந்து கொண்டே இருக்கின்ற, அப்படிதான் சொல்லணும் நம்ம. ஏன்னா யாருமே அதாவது சயின்டிஃபிக்கா அவங்க வந்து ஜெனட்டிக் மேக்கப் அப்படிம்பாங்க. ஆனால் இங்க நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்குறோம். ஸ்பிரிச்சுவலா பார்க்கும் பொழுது எந்த மனிதனுமே பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதன் அல்ல. கலெக்டிவா பிரபஞ்ச அளவில் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய மனம் வந்து மற்ற மனங்களுடன் ஒன்றிணைந்து இருக்கின்றது. வைட்டல் மற்ற பிராணமய ஜீவன்களுடன் ஒன்றிணைந்து கலந்து இருக்கின்றது. உடல் கலந்து இருக்கின்றது. ஸோ ஐ எம் நாட் இண்டிபெண்ட். மதர் சொல்றது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் சொல்றாங்க. சயின்டிபிக்கா மதர்ஸ் வந்து அந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் மேக்கப் அதெல்லாம் சொல்லலை மதர் சொல்றது என்னன்னா, கலெக்டிவ் ஹியூமன் சைக்காலஜில சில குணங்கள்லாம் வந்து மீண்டும் மீண்டும் திரும்புகின்றன. ஏன்னா மனிதன் என்பவன் அந்த பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஒரு அமைப்பாக இருக்கின்றான். அவன்கிட்ட சில குறைகள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனையும் மீறி இந்த குறைகள்லாம் மீண்டும் மீண்டும் தோன்றுகின்றன. ஆதலால் அன்னை என்ன கோருகின்றார்கள், இந்த குறைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம வந்து அதுல இருந்து விலகிக்கலாம் அப்படிங்கிறாங்க. யூ கேன் ரிஜெக்ட் ஆல் தோஸ் அன்வான்டட் மூவ்மெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் நேச்சர் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நேச்சர். இப்போ சில விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சல்லாம் இருக்குது. யூனிவர்சலா இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் யூனிவர்சல் இயக்கங்கள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பசி அப்படிங்கிறது இட் இஸ் a யூனிவர்சல் ஃபேக்டர். லஸ்ட் அப்படிங்கிறது இட் இஸ் a யூனிவர்சல் ஃபேக்டர். அதிலிருந்து ஒரு தனி மனிதன் வந்து விலகி இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மிகுந்த பிரயத்தனம் தேவைப்படுகின்றது. டிவைன் கிரேஸ் தேவைப்படுகின்றது. இது வெறும் தனி மனித பிரயத்தனையால் மாத்திரம் மாற்றுவது என்பது கடினம். ஆகையால் தான் இந்த குறைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறைகள் வந்து மனிதன் வந்து மாற்ற வேண்டும் என்றால் முதல்ல வந்து அந்த அதிலிருந்து விலகி அவன் விலகி நின்று பார்க்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் வந்து விலகி நின்று பார்க்காமல் ஒரு 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 கோபம் வருகின்றது. நான் அந்த கோபம் என்கின்ற இயக்கத்தினுடன் நான் இரண்டரை கலந்து விடுகின்றேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது அப்படிம்பாங்க சில பேர். கோபம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன செய்வது என்பது நான் சொல்ல தெரியாது அப்படின்றவாங்க. அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் நம்ம வயலன்ஸ் நடக்கின்றது. மனிதன் குற்றங்களை இழைத்து கொண்டு அவதிப்படுகின்றான். என்ன காரணம் அப்படின்னா அவங்களால வந்து தன்னுடைய அந்த இயக்கத்தில் இருந்து அவங்களால பிரித்துக்கவே முடியாது. தே பிகம் த மூமெண்ட் இட் செல்ஃப்.
அதைத்தான் பகவான் வந்து 2 விதமான வகைப்படுத்துகின்றார். முதல்ல வந்து என்ன அப்படின்னா, அந்த இயக்கமாகவே அவர்கள் மாறிவிடுவது. அந்த ஆக்டுக்கும் அந்த ஆப்ஜெக்டுக்கும் வித்தியாசமே இல்லை. அதுவாகவே அவர்கள் மாறிவிடுவது. பகவான் என்ன கூறுகின்றார்? ரொம்ப அழகாக கூறுகின்றாருங்க. எப்படி அப்படின்னா, த சப்ஜெக்ட் ஆர் மென்டல் பர்சன், அதை 3 விதமாக வகைப்படுத்துகின்றார். த சப்ஜெக்ட் ஆர் மென்டல் பர்சன், தி ஆக்ட் ஆஃப் கான்சியஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த கோபப்படுகின்றோம் என்கின்ற அந்த செயலை நான் அனுபவமாக உணர்வது. அடுத்தது த சப்ஸ்டான்ஷியல் ஆங்கிரி பிகமிங் ஆஃப் த மைண்ட், அதாவது என்னுள் உள்ள மனதில் உள்ள ஒன்று அந்த கோபம் என்கின்ற இயக்கத்தினால் முற்றிலுமாக ஆக்கிரமிக்கப்படுகின்றது. ஸோ இங்க 3 விஷயங்களை பார்க்கிறோம். ஒன்று த மென்டல் பர்சன், நான். அடுத்தது அந்த கோபம் என்கின்ற அந்த இயக்கத்தை, அந்த அனுபவத்தை நான் எதிர்கொள்கின்றேன், பார்க்கின்றேன். த ஆக்ட் ஆஃப் கான்சியஸ் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மூன்றாவது த சப்ஸ்டான்ஷியல் ஆங்கிரி பிகமிங் ஆஃப் த மைண்ட். ஆங்கிரி பிகமிங் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, முற்றிலும் கோபம் வயப்பட்ட அந்த மனம், முற்றிலும் கோபம் வயப்பட்ட அந்த மனம், அதுதான் வந்து அந்த ஒட்டுமொத்த உணர்வு நிலையும் அங்குதான் குவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். they are all rolled up into one wave of conscious force in movement அப்படிங்கிறார். இதுதான் வந்து கொஞ்சம் ரொம்ப உணர்வு நிலையில வந்து பக்குவப்படாம இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த லெவல் தான் இருக்கு. அவங்களால வந்து பிரிக்கவே முடியாது. அந்த உணர்ச்சியையும் அந்த உணர்ச்சியை தாங்கள் பார்க்கும் அந்த செயலையும் தன்னுடைய மனம் என்கின்ற அமைப்பையும் எல்லாமே அங்கிருந்து ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கும். they are all rolled up into one wave of conscious force in movement. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். இதுதான் வந்து ரொம்ப அன்டிசைரபிள் ஸ்டேட். ஏன்னா இந்த ஸ்டேட்ல வந்து நம்மால வந்து நம்ம முற்றிலும் நம்ம மேல நம்ம கண்ட்ரோலே இருக்காது. கண்ணாமனான்னு நம்ம பிஹேவ் பண்ணிடுவோம். தென் we will repent. இந்த ஸ்டேட்ல தான் நிறைய குற்றங்கள் இழைக்கப்படுகின்றன. மோஸ்ட் அன்டிசைரபிள் ஸ்டேட் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்க அந்த டிஸ்கிரிமினேஷனே இருக்காதுங்க. தன்னைத்தானே, தன்னுடைய செயலை தானே உற்று நோக்கும் அந்த திறமையே அவங்கள்ட்ட இருக்காது. ரெண்டாவதையும் சொல்றாரு, இந்த லேட்டர் அப்படிங்கிறார். அது ரெண்டாவது. அடுத்த இதுல there is a certain rapid analysis of its constituents. அதாவது உதாரணத்திற்கு நம்ம வந்து ஒருத்தர் மேல கோபம் என்கின்ற உணர்ச்சி நமக்கு அப்படியே உள்ள எழுகின்றது. அதை நம்ம பார்த்து விட்டோம். உடனே நம்ம வந்து அதை எடை போடுறோம். இது நம்ம கோவப்படுறோமே, இது எந்த அளவுக்கு உண்மை, இது நியாயமா, இதை தவிர்க்கலாமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நினைச்ச உடனே அந்த 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 செயல்லேருந்து நம்மளால விலகிக்க முடியுது. அந்த விலகிக்க முடியுது இல்லையா? அது விலகிக்க முடியறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இதுல அது விலகிக்க முடிஞ்சது அப்படின்னா சக்சஸ்ன்னு அர்த்தம். நம்மால வந்து அந்த கோபத்துக்கோ எந்த விதமான நெகட்டிவ் இதுக்கோ நம்ம ஆளாக மாட்டோம். ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா, அங்க விலகிக்க முடியாத போறது தான் அங்க ப்ராப்ளம். அதுதான் பகவான் இங்க கூறுகின்றார். In the latter there is a certain rapid analysis of his constituents. நம்ம பார்க்கிறோம் இது ஏன் இப்படி நடக்குது. அந்த என்னுடைய கோபத்திற்கான மூலக்கூறுகளை நான் ஆராய்கின்றேன். and the act of self experience partly detaches itself from the object. So நான் வந்து உஷாராயிட்டேன். கோபம் வருகின்றது, ஆனா இதற்கு நான் ஆளாகக்கூடாதுன்னு உஷாராயிட்டேன். என்ன பண்றேன், நான் டிட்டாச் பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த கோபம் என்கின்ற அந்த ஒரு இயக்கத்திலிருந்து நான் என்னை முற்றிலுமாக விலக்கிக் கொள்கின்றேன். முற்றிலுமாக இல்லை, இங்க பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு. பார்ட்லி டிட்டாச்சஸ் இட்செல்ஃப் ஃப்ரம் தி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். ஏன் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல காரணம் வருது. ஏன் ஃபுல்லி டிட்டாச்சஸ் இட்செல்ஃப் சொல்லல, பார்ட்லி டிட்டாச்சஸ் இட்செல்ஃப் அப்படிங்கிறதுக்கு there is a reason. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்மால வந்து பார்ட்லி தான் பண்ண முடியும். ஃபுல்லா டிட்டாச் பண்றதுங்கிறதுக்கு we have to go to a higher level. அப்பதான் வந்து ஃபுல்லி டிட்டாச் பண்ண முடியும்.
அதற்காகத்தான் பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வேர்டை யூஸ் பண்றார். பார்ட்லி டிட்டாச்சஸ் இட் செல்ஃப் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். அப்புறம் பகவான் என்ன சொல்றாரு, இது வந்து ஒரு பார்ஷியல் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த அன்டிசைரபிள் மூமெண்ட். இதுல என்ன ஒரு பயன் கிட்டுது நம்மளுக்கு? நம்ம வந்து நம்மால வந்து அந்த இயக்கம் நடைபெறுகின்றது என்கின்ற அனுபவத்திற்குள்ளேயும் இருக்க முடியும். அதே சமயம் நம்மால் அந்த இயக்கத்தில் இருந்து விலகி நின்று பார்க்கவும் முடியும். நம்மால வந்து அதை பாரபட்சமின்றையில் விலகி நின்று பார்த்து அந்த இயக்கத்தினுடைய பாதிப்பில் இருந்து நம்மை விலக்கிக் கொள்ளவும் முடியும். அதைத்தான் பகவான் இங்கு கோருகின்றார். By this act of partial detachment, we are able not only to experience ourselves dynamically in the becoming. வருதுன்னு தெரியுது, அதுல நல்லா உணர்கின்றேன். In the process of movement of conscious force itself, அந்த சக்தியினுடைய பிரவாகம் நடைபெறுகின்றது. அதுல நான் உள்ள வந்து என்னால வந்து அதுல என்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடிகின்றது. அதே சமயம் பட் டு ஸ்டாண்ட் பேக், பர்சீவ் அண்ட் அப்சர்வ் அவர் செல்ஸ், என்னை விலகி நின்று பார்க்கவும், அதிலிருந்து விலகி நின்று நான் பார்க்கின்றேன், என்ன நடைபெறுகின்றது என்பதை நான் புரிந்து கொள்கின்றேன், என்னையே நான் உற்று நோக்கி பார்க்கின்றேன். இதெல்லாம் நான் என்னால் பேரலா பண்ண முடியும். அண்ட் இஃப் த டிட்டாச்மெண்ட் இஸ் சஃபிஷியன்ட் டு கண்ட்ரோல் அவர் ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன், கண்ட்ரோல் டு சம் எக்ஸ்டென்ட் அவர் பிகமிங் அப்படிங்கிற இதுதான் வந்து பயன், இதுதான் வந்து ரிசல்ட். என்ன அப்படின்னா, அந்த டிட்டாச்மெண்ட் வந்து சஃபிஷியண்டா இருந்தது அப்படின்னா என்னால என்னுடைய உணர்ச்சிகளை என்னால வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறார். டு கண்ட்ரோல் அவர் ஃபீலிங் அண்ட் ஆக்ஷன், உணர்ச்சிகள், செயல்பாடுகள், அதே போல நான் அதுல இன்வால்வ் ஆகுது, இது எல்லாத்தையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறார். அதனாலதான் இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து இதுக்கு ரொம்ப ஃபேஷனா அழகழகான வார்த்தைகள் கொடுத்து இதை தான் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறாங்க எல்லாம். பட் தீம் இதுதான், பகவான் சொல்லியிருந்த தீம் தான். இன்னைக்கு நம்ம ஒரு மாடர்ன் சைக்காட்ரிஸ்ட்ல போனோம் அப்படின்னா இதுக்கு அழகழகாக பேர் கொடுத்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பட் பேசிக் தீம் இதுதான். அடுத்து பேராகிராஃப் 6 நம்ம வந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு இந்த கருத்து தான், அதை இன்னும் ஆழமா பகவான் டீல் பண்றாரு. நம்ம அதை நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்ததே நம்ம நல்ல ஜீரணிக்கணும் உள்ள. வில் see it in the next session. மைத்திலி மேடம். எஸ் மேடம். உங்க மைக் மியூட்ல இருக்கு. சாரி சார், ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு சார். அப்ப வந்து மெயின் ஒரு டிஸ்கஷன், இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்ப வந்து கொஞ்சம் ஆர்குமெண்ட் ஹீட் ஆனோன்னு நம்ம வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நான் எடுத்துக்கிறேன், ஐயோ நான் கோவப்படக்கூடாது இருக்கணும்னு, அப்ப நம்ம மெயின் தீம் என்னன்னதுக்காக நம்ம பண்றோமோ அது மறந்து போயிடும் இல்லையா நமக்கு. அப்ப நம்ம இந்த கோபத்துல தானே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியா இருக்கும். அப்ப நம்ம மெயின் தீம் என்னவோ அதை விட்டுற மாதிரி வரும் இல்லையா. அப்ப என்ன பண்றது? இன்னொரு தடவை சொல்லுங்க, நீங்க சொன்னதை கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. சப்போஸ் நானும் இன்னொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார், ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் திங் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல டிஸ்கஷன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுறது, ஹாட்டா அந்த ரொம்ப கோவப்படுற அளவுக்கு வருது. அப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய எய்ம் என்ன வருது, சரி நான் கோவப்படக்கூடாதுன்னு நான் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது நான் என்ன மெயின் திங்ஸ் நான் என்ன பண்ணணுமோ அது விட்டு போயிடும் இல்ல சார். அப்ப கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது இது குறித்து பகவான் ரொம்ப அழகாக கூறியுள்ளார். எப்படி வந்து நம்ம வந்து இந்த டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் ஈடுபடணும் அப்படின்றத பத்தி. இன்ஃபேக்ட் நம்ம ஆல் இண்டியா மேகசின்ல கூட ஒரு ஸ்பீச் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு மந்த்ல போட்டிருந்தாங்க. நான் எடுத்து உங்களுக்கு அனுப்புறேன். அதுல வந்து கம்ப்ளீட்டா மதர் சொல்லியிருக்கிறது, ஸ்ரீ அரபிந்தோ சொல்லியிருக்கிறத பத்தி சொல்றாங்க. நீங்க சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட் வந்து பகவான் சொல்றார். ஒரு குரூப் டிஸ்கஷன்ல இப்போ வந்து அடிப்படை தேவை என்ன அப்படின்னா, பேஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்க. பேஷன்ஸ் இமோஷனே இருக்கக்கூடாது, இல்லாம வெறும் அப்ஜெக்டிவா மாத்திரம் பேச பழகிக்கணும். அது வந்து ஒரு பழக்கத்தில் தான் கொண்டு வர முடியும். அட்லீஸ்ட் நம்ம இருக்கணும். அட்லீஸ்ட் வெறும் பியூர்லி ஃபேக்சுவலா மாத்திரம் கருத்தை மாத்திரம் எடுத்து சொல்றது, கருத்தை மாத்திரம், அதுக்கு பின்னால் எந்த விதமான எமோஷனல் பேக்கிங் பேஷன்ஸ் இல்லாம
உணர்ச்சியே இல்லை, உணர்ச்சி வசப்படாம அந்த வெறும் கருத்தை மாத்திரம் அப்ஜெக்டிவா சொல்றதுக்கு பழகிக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிதான் எல்லா டிஸ்கஷனும் அமையணும் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம அது மாதிரி இருக்கிறோம், மற்றவங்க அது மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அமைதியை இழக்காம நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்து அப்ஜெக்டிவா மீண்டும் மீண்டும் அப்ஜெக்டிவா சொல்லணும். அவ்வளவுதான். அந்த அதோடைய முக்கியமான என்ன சொல்ல வர்றோமோ அதிலிருந்து நம்ம வழுவாம, அதே சமயம் பகவான் என்ன சொல்றார், உங்க கருத்தை சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிறார். யூ லீவ் இட் ஃபார் த கன்சம்ஷன் ஆஃப் த அதர் பார்ட்டிஸ் அப்படிங்கிறார். யூ சே வாட் எவர் யூ வாண்டட் டு சே அண்ட் லீவ் இட் ஃபார் த அதர் பர்சன்ஸ் கன்சம்ஷன் அப்படிங்கிறார். அதை வந்து நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் சொல்லிட்டு ஜஸ்ட் கீப் குவைட் அப்படிங்கிறார். அது வந்து அவர் மனதில் போய் சேரும் அப்படிங்கிறார். ப்ரொவைடட் இஸ் ரிசப்டிவ். ஒருத்தங்க ரிசப்டிவாவே இல்லை அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம பேசுறதும் வேஸ்ட் தானே. ஒருத்தங்க வந்து கம்ப்ளீட்டா நம்ம சொல்றத வந்து ரிசப்டிவா இல்லை அப்படின்னா அந்த சமயத்துல வந்து நம்ம பேசுறது அப்படிங்கிறது பயனற்ற செயலாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரு சராசரி இதுல வந்து சொல்ல வேண்டிய கருத்தை வந்து எந்த விதமான ஒரு உணர்ச்சி வயப்படாம அப்ஜெக்டிவாக வெறும் கருத்து என்கின்ற அளவில் மாத்திரம் அந்த கருத்தை சொல்லிவிட்டு அதனுடன் அதை விட்டு விடுங்கள் அப்படிதான் பகவான் சொல்றார். நீங்க மேலும் மேலும் பர்சியூ பண்ணி உங்களுடைய பாயிண்ட் வந்து ப்ரூவ் பண்ணாதீங்க அப்படிங்கிறார். அது ப்ரூவ் பண்ணா நேச்சுரலி மற்றவங்க வந்து அவங்களுடைய கருத்தை வந்து ப்ரூவ் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி ஆகிப்படும் அப்படின்னா ரெண்டு பேரும் யார் சரி யார் கரெக்டு அதை தான் ப்ரூவ் பண்றதுக்கு ஆயிடுமே ஒழிய எது சரி எது தப்பு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம வந்து விலகி விடுவோம் அப்படிங்கிறார். நீங்க வந்து அந்த புக்கு உங்களுக்கு நான் எந்த இதுன்னு அனுப்புறேன். த கண்ட்ரோல் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப அருமையான புக் அது. அதுல பகவான் இதெல்லாம் அழகா சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு குரூப்ல இருக்கிறோம், ஒரு 4-5 பேர் பெஸ்ட் வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ்ல வந்து என்கேஜ் ஆகாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அரசியல், ஆன்மீகம் இதை பத்திலாம் வந்து விவாதிக்காம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனா குடும்பத்துல வந்து நம்ம வந்து குடும்ப அங்கத்தினர்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நம்ம கருத்தை சொல்லிட்டு விட்டுறணும் அப்படிங்கிறாரு பகவான். அதை மீண்டும் மீண்டும் நம்ம வலியுறுத்தி நம்ம சொல்லும் பொழுதுதான் வந்து அது வந்து ஈகோ ஈஸ்டிக்கா ஆகி போயிடுது, அது வந்து ஆர்குமெண்டா மாறி போயிடுது அப்படிங்கிறாரு. ஒரு கருத்து அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அந்த அளவுல இருந்தா தப்பு கிடையாது. பட் when it becomes an argument then it becomes egoistic. அந்த லெவலுக்கு போக விடக்கூடாது அப்படிங்கிறார். ரொம்ப பொறுமை வேணும் சார், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், பொறுமை வேணும்னு தோன்றது. யாருக்கிட்ட பேசினாலுமே ரொம்ப பொறுமையா பேசணும்னு தோன்றது. பட் இது ஏன் நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மதர் என்ன சொல்றாங்க, இது ஒரு அட்வான்ஸ். இது வந்து நம்ம இதெல்லாம் பண்ண பண்ண ரொம்ப வாழ்க்கையே இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும் அப்படிங்கிறாங்க மதர். அதாவது நம்ம வந்து ஒரு புதிய முயற்சியில இறங்கி இருக்கோம், அது வந்து ஒரு இட் பி an இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அது மலைக்காம, அதை கண்டு மலைக்காம நம்மளோட இதுல நான் அட் த எண்ட் இதுல எல்லாம் பண்ண நம்ம வந்து முன்னேறுகின்றோம் இல்லையா. நம்ம ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் பண்ணி நம்மள்ட்ட இருக்கிற குறைகளை நீக்க நாம் ஒவ்வொரு படியாக முன்னேறுகின்றோம் வாழ்க்கையில. அதுவே ஒரு மகிழ்ச்சி தானே அப்படிங்கிறாங்க மதர். The life becomes very interesting அப்படிங்கிறாங்க the moment you engage with these activities அப்படிங்கிறாங்க. பட் இன்டெக்ரல் யோகா அப்படிங்கிறது இதுதான், மற்ற எதுவும் கிடையாது. இதுதான் இன்டெக்ரல் யோகா. பூரண யோகங்கிறது இதுதான். நம்மளுடைய இயற்கையை மாற்றுவது அதுதானே ஒழிய குறிப்பிட்ட நேரத்துல ஒன்றை செய்வதோ அதெல்லாம் கிடையாது. இதுல அதெல்லாம் எளிதாக பண்ணிடலாம், இதுதான் கஷ்டம். அன்றாட லைஃப்ல நம்ம பண்றதுதான் மெயின். ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். பட் அதனால நம்ம முன்னேறுகின்றோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எனக்கு ஆந்திரால ஒருத்தர் தெரியும், ஒரு பெரிய மூத்த மதர் அண்ட் ஷியோர்பித்தோட டிவோட்டி. அவருக்கு 85-86 வயசாவது. நான் நிறைய சாவித்திரி அவர் தெலுங்குல மொழிபெயர்த்திருக்கிறாரு. நல்ல ஆழ்ந்த அறிவுடையவர், நல்ல ஆழ்ந்த ஞானம் உடையவர். இதுல அவர் என்ன கூறுவார் அப்படின்னா, போன வாரத்திலேருந்து இந்த போன வாரத்தை ஒப்பிடும்பொழுது இந்த வாரத்துல நாம் நம்மளுடைய புற இயல்புல முன்னேற்றம் அடைந்துள்ளோமா அதைத்தான் பார்க்கணும் அப்படின்பார் அவர். அவருக்கு சொல்லிப்பார், போன வாரத்திலே இப்போ கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வாரத்தில் நம்ம வந்து
முன்னேறி இருக்கின்றோமா அப்படிங்கறதான் ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கணும். அதுதான் ரியல் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவார் அவர். அவர் 85 வயசு, அவரே அப்படி சொல்லுவார். வேற ஏதாவது இருக்கா? தேங்க்யூ மைத்திலி மேடம். நீங்க கேட்கறது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ரெகுலரா எனக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக். நீங்க வந்து உங்களுக்காக மாத்திரம் கேட்கல, நம்ம உங்க கேள்விகளை அனைவரும் சார்பாகவும் கேட்கின்றீர்கள். அதனால நம்ம எல்லாருமே இதில் நம்ம பயன்பெறுகின்றோம். உங்களுடைய கேள்வியின் மூலமாக நாம் அனைவருமே பயன்பெறுகின்றோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். நம்ம வந்து அந்த பேசுறத நிறுத்தும் போதுதான் சார் அந்த எதிராளி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவங்க சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளும் சரிக்கு சரியா பேசணும்னா பேசவே கூடாது. நிச்சயமா பேசக்கூடாது. எஸ் மேடம். சார் இந்த கோபம் பத்தி தாங்க சார் பகவான் சொன்னத அந்த உள் ஜீவனில் வாழ்தல் அவங்க இதுல இருக்குதுங்க சார். படிங்க. அதாவது இந்த கோபத்துக்குங்க சார், இந்த இயக்கங்கள் எல்லாம் வெளியிலிருந்து பிரபஞ்ச கீழ் இயற்கையிலிருந்து வருகின்றன அல்லது பகை சக்திகள், உன்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு எதிரான சக்திகள் இவற்றை தோற்றுவிக்கின்றன அல்லது உன் மீது வீசுகின்றன. நீ அவற்றை உன்னுடையவையாக எடுத்துக்கொள்ளும் முறையும் தவறான முறைதான். ஏனெனில் நீ அப்படி செய்யும் போது அவை மீண்டும் மீண்டும் வந்து உன்னை பற்றி கொள்வதற்கு அதிக பலம் பெறும்படி செய்கிறாய். நீ அவற்றை உன்னுடையவையாக கருதினால் அது அவை அங்கிருப்பதற்கு உரிமை கொடுப்பது போலாகிறது. அவை உன்னுடையவை அல்ல என்று நீ உணர்வாயேயானால் அப்பொழுது அவற்றிற்கு அங்கிருக்க எந்த உரிமையும் இராது. இச்சாசக்தி அவற்றை விரட்டுவதற்கு அதிக சக்தியை வளர்த்து கொள்ள முடியும். இந்த இச்சாசக்திதான் உடன்பாடு மறுக்கும் சக்திதான். ஒரு தவறான இயக்கம் உள்ளே வருவதற்கு அனுமதி மறுக்கும் சக்திதான் உன்னிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அதை உன்னுடையதாக நீ உணர வேண்டும். அப்படியே தவறான இயக்கம் உள்ளே வந்துவிட்டால் அதை வெளிப்படுத்தாமல் வெளியே அனுப்பிவிடும் சக்தி இருக்க வேண்டும். நன்றிங்க. ரொம்ப அற்புதம். அதாவது இதுதான் ரொம்ப சில விஷயம்லாம் வந்து பகவான் அதான் மதர் அண்ட் ஷியோர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்முடையது அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து நம்ம அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்க கூடாது. சில இயக்கங்கள்லாம் பிரபஞ்ச ரீதியா இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான். அது நம்ம உள்ள வந்து நமக்கு மூலம் வெளிப்படுது, அவ்வளவுதானே ஒழிய நம்மோடது கிடையாது. அதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம அதுலேருந்து விலகிக்கிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடையது என்னுடைய நேச்சர் தான் நினைச்சோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அந்த குணங்கள் நம்மகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து பிரபஞ்ச ரீதியா இருக்கக்கூடிய இயக்கம், நம்ம அதுல போய் சிக்கிக்க கூடாது அப்படின்னு நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்ம விலகிக்கலாம் அதுலேருந்து. அதுக்கு வந்து சக்தி குறைஞ்சு போயிடும். அப்படி நினைக்கும் பொழுது அது நம்ம மீது செலுத்தக்கூடிய சக்தியுடைய வீரியம் வந்து குறைஞ்சு போயிடுது. நம்முடையது நினைச்சோம் அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அவர் ஓன். இதெல்லாம் யூனிவர்சல் லெவல்ல இருக்கக்கூடியது. நான் அதில் போய் சிக்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வரலட்சுமி மேடம். சார் இதுதானே சார் பகவான் வந்து எண்ணங்கள்ல இருந்து விலகி நின்று பார்க்க தெரியணும்னு சொல்லுவார் இல்லைங்களா? எஸ், அதான் அதாவது செல்ஃப் அப்சர்வேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யோகால வந்து பகவான் வந்து இந்த இன்டெக்ரல் யோகா முதல் முறை வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் வந்து கூறிய அறிவுரை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் யுவர் செல்ஃப். உங்களோட எண்ணங்களை நீங்க பார்க்க கத்துக்குங்க அப்படிங்க. ஸோ எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, நம்மள உள்ள இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களையும் ஒரு விட்னஸ் கான்சியஸ்னஸ்லேருந்து பார்க்க கத்துக்குங்க. அப்படி பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் we can accept what is required, we can reject, we can refuse entry to undesirable movements. நிச்சயமா பகவான் சொல்லக்கூடிய அந்த கருத்து அதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.
நம்ம ஐ திங்க் we can க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம.